தேமுதிக மாவட்ட செயலாளர்களின் அவசர கூட்டம் சென்னை கோயம்பேட்டில் இருக்கும் அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இதுபற்றி நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். ஸ்டாலின், இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? பத்மபிரியா, தேமுதிகவின் மாவட்ட செயலர்கள் கூட்டமானது தற்போது கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை தேமுதிக எந்த கூட்டணிக்கு செல்வது என்பது குறித்து முக்கியமான முடிவை இந்த கூட்டத்தில் எடுக்கப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தொடர்ச்சியாக தேமுதிக தொண்டர்களிடையே உள்ளது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை அவசரமாக கூட்டப்பட்டுள்ளதாக தான் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக தேமுதிகவை பொறுத்தவரை அது எந்த கூட்டணியில் இடம்பெற்று இந்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்கப் போகின்ற ஒரு எதிர்பார்ப்பு அனைத்து அரசியல் கட்சிகளிடம் உள்ளது. குறிப்பாக தேமுதிகவை பொறுத்தவரை அனைத்து அரசியல் கட்சிகளிடம் இருந்தும் இந்த தேமுதிகவிற்கான அழைப்பு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மக்கள் நல கூட்டணி, அதே போல பாரதிய ஜனதா கட்சி, தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தேமுதிகவை தங்களது கூட்டணியில் இடம்பெற வைக்க வேண்டிய பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் மத்திய அமைச்சரும் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் பொறுப்பாளருமான பிரகாஷ் ஜவடேகர் நாளை தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார். இந்த நிலையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்களின் கருத்தை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கேட்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ச்சியாக உள்ளது. மாவட்ட செயலாளர்களின் கருத்தை கேட்ட பின்பு அவர் ஏதேனும் முக்கியமான முடிவு எடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தான் கருத வேண்டும். குறிப்பாக தேமுதிகவை பொறுத்தவரை கடந்த மாதம் பெரம்பலூரில் நடந்த பொதுக்குழுவில் கூட்டணி தொடர்பான இறுதி முடிவு எடுப்பதற்கான அதிகாரம் தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு வழங்கப்பட்டது. அதன் பிறகு தேமுதிக மாநாட்டில் வைத்து கடந்த 20ஆம் தேதி தேமுதிக மாநாடானது காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. அந்த மாநாட்டில் கூட்டணி தொடர்பான அறிவிப்பு ஏதேனும் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்பட்டது. இருந்த பொழுதிலும் அந்த கூட்டணி தொடர்பான எந்த விதமான அறிவிப்பையும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெளியிடவில்லை. இந்த நிலையில் மாவட்ட செயலர் தொடர்ச்சியாக இந்த தேமுதிகவின் நேர்காணலானது தற்போது நடைபெற்றது. கடந்த 22ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. அந்த நேர்காணலிலும் தேமுதிகவின் நிர்வாகிகளிடம் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தேமுதிக எந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டும், எந்த கூட்டணியில் இடம்பெற்றால் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்ற ஒரு கேள்வியும் நேர்காணலில் வேட்பாளர்களிடம், அதாவது அந்த நிர்வாகிகளுடன் முன்வைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அனைத்து மாவட்ட செயலர்களும் கூட்டி மாவட்ட செயலர்களின் எண்ணம் என்னவாக இருக்கிறது, அவர்கள் கூட்டணி தொடர்பாக என்ன கருத்தை முன்வைக்கிறார்கள் என்று அறிய விரும்புவதற்காக தான் இந்த அவசர ஆலோசனை கூட்டமானது தற்போது தேமுதிக அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. பத்மபிரியா.